வந்து நீங்க எப்ப வேணுமென்றாலும் டவுட்ஸ் கேட்கலாம். நாங்க உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சோ இதான் எங்களோட கிளாஸ்ட ரூல்ஸ். இன்றைக்கு நாங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற செஷன் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் கிராமர்ல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறதுதான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு சொன்னா இதுதான் இங்கிலீஷுக்கு பேசிக்னு சொல்லலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பில்டிங் கட்ட போறோம்னு வைங்களேன். பில்டிங் கட்ட போறோம்னு சொன்னா இந்த பில்டிங்குக்கு வந்து என்ன வேணும்? ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், ஒரு அத்திவாரம் வேணும். அந்த அத்திவாரத்தை நாங்க சரியான முறையில அமைச்சாதான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே நேரத்துல அழகாவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ்ல எங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் எங்களோட இங்கிலீஷ வந்து நாங்க சரியான முறையில மத்தாக்களோட கதைக்கலாம். அதுக்காகத்தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி நாங்க படிக்க போறோம். ஒரு மனிதன் வந்து தன் எண்ணத்தை இன்னொரு மனிதனிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தான் என்னது? லாங்குவேஜ். சோ அந்த லாங்குவேஜ வந்து நாங்க எப்படி பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் என்றதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கிராமர். அதுதான் இந்த இங்கிலீஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. கிராமர்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நாங்க கதைக்கிற இங்கிலீஷ் வந்து நாங்க சரியான முறையில பேசுறோமா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணி பேசுறோமா என்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் கிராமர். அப்ப இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்றது ஒரு சென்டென்ஸ்ல வந்து என்னென்ன விஷயம் எங்க எங்க வரணும் என்ற விஷயத்தை உள்ளடக்கினதுதான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இப்போ what is the parts of speech? Words are divided into different kind of classes according to the purpose for which they are used. அதாவது இப்ப வார்த்தைகளை நாங்க பயன்படுத்துறோம், அந்த வார்த்தைகள் வந்து எவ்வாறான வகைப்பாட்டோட பிரிக்கப்பட்டிருக்கு என்றதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்ப நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 8 வகையா இருக்குது. So there are 8 kind of parts of speech. Number 1, noun. Second one, pronoun. Next, verb, adjective, adverb, preposition, conjunct, interjection. இந்த 8 parts of speech வந்து இருக்குது. இது வந்து நீங்க ஏற்கனவே எங்க சரி படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இங்கிலீஷுக்கு பேசிக் வந்து இதுதான். நாங்க வந்து பேசிக்ல இருந்து தான் உங்களுக்கு டீச் பண்றோம். சோ நாங்க எல்லாத்தையும் கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ இந்தியன் கிளாஸ்ல வந்து நாங்க பார்க்க போற விஷயம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நவுனை பற்றி பார்க்க போறோம். நவுன்ஸ். நவுன்ஸுக்கு தமிழ் வந்து பெயர் சொல். நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க, சொல்லிட வகைகள், பெயர் சொல், உரிச்சொல், இடைவினை சொல், அப்படி படிச்சிருப்பீங்க தானே? அத மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் நவுன் என்றது வந்து பெயர் சொல்ல குறிக்குது. அப்ப the nouns என்று சொல்றது the name of the person, animals, birds, places, things and ideas are called noun. அதாவது இப்ப பெயர் சொல்லண்டா என்னன்னு சொன்னா அது ஒரு நபரிட பெயரா இருக்கலாம், அதாவது ஒரு பர்சன்ட பெயரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸிட பேர், ஒரு விலங்கிட பெயரா இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு பறவையிட பெயரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொருளிட பெயரா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தோன்ற சிந்தனைகள் ஐடியாஸ் வரும் தானே அதுவா இருக்கலாம். அப்ப இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? நவுன்ஸ். இப்ப நாங்க ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டா அது வந்து பெயர் சொல். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு அப்பா வந்து தன் குழந்தைய வந்து இப்ப மிருக காட்சிசாலைக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே தெரியாது தானே, குழந்தை பிள்ளைகள் எல்லாமே பாக்குறது கேட்கறதுடாக இது ஏன் இது என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டுதானே விளங்கி கொள்ளும். அத மாதிரி அந்த அப்பா வந்து குழந்தை பிள்ளைய கூட்டிட்டு போக அந்த மிருக காட்சிசாலையில அந்த குழந்தை என்ன செய்யும்? நிறைய மிருகங்களை பார்க்கும், பறவைகளை பார்க்கும், புதிய மனிதர்களை பார்க்கும், நிறைய பொருளை பார்க்கும்,
அங்க நிறைய கடை இருக்கும். அப்ப அதுகளை பார்க்கும் தானே. கேட்டுட்டு அப்பாட்ட என்ன கேக்கும், அப்பா அதோட பேர் என்ன, அது என்ன, இது என்னன்னு அப்பாட்ட கேக்கும் தானே. அப்ப அப்பா என்ன சொல்லுவாரு, இது குரங்கு, திஸ் இஸ் மங்கி, திஸ் இஸ் ரோஜா, தட் இஸ் பெஞ்ச், ஹீ இஸ் அ ட்ரெயினர், ஹீ இஸ் அ மேன் அப்படி என்று அப்பா சொல்லுவார் தானே. அதுதான் பெயர் சொல். அப்ப உங்களுக்கு நவுன்ஸ் என்னன்னு சொல்லி விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். இப்ப இதுல நான் சில எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மை மதர் குக் delicious food. இது என்ன அர்த்தம்னு சொன்னா, என்னுடைய அம்மா சுவையான உணவுகளை சமைக்கிறவ. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மை மதர், இதுல மதர் என்று சொல்றது என்ன, ஒரு பர்சனை குறிக்குது. அப்ப இந்த சென்டென்ஸ்ல மதர் என்றது ஒரு நவுன். அதே மாதிரி ஃபுட், ஃபுட் என்றது என்னது, ஒரு பொருள், ஒரு திங்ஸ குறிக்குது. அது இந்த சென்டென்ஸ்ல நவுனா இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது வசனத்தை பாருங்க, ஐ லிவ் இன் ஸ்ரீலங்கா. இதுல ஸ்ரீலங்கான்ற சொல்றது என்னது, அது ஒரு பிளேஸ். அப்ப இதுல ஸ்ரீலங்கான்ற வேர்ட்ஸ் வந்து நவுனா இருக்குது. அடுத்தது பாருங்க, ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. இதுல ஹாப்பினஸ் என்றது என்ன, உங்களுக்கு தோன்ற ஒரு ஐடியா. அப்ப இதுல ஹாப்பினஸ் என்றது வந்து நவுனா இருக்குது. அடுத்தது ஐ வில் பை அ நியூ கார். இதுல கார்ன்றது என்ன, ஒரு திங்ஸ். அப்ப அது பொருளா வாரப்படியா இதுல வந்து கார் என்றது நவுனா இருக்குது. நெக்ஸ்ட், ஐ நீட் சம் வாட்டர். வாட்டர்ன்றது என்னது, ஒரு பொருள். அப்ப இந்த வசனத்துல வாட்டர்ன்றது ஒரு நவுன்ஸ். அடுத்தது ஐ ஹாவ் 3 books. என்னிடம் 3 புத்தகங்கள் உள்ளன. இதுல புக்ஸ்ன்றது என்னது, ஒரு பொருள். அப்ப இதுல புக்ஸ் என்ற சொல்றது ஒரு நவுனா இருக்கும். அப்ப உங்களுக்கு நவுன் என்னன்னு சொல்லி விளங்கி இருக்கும். அப்ப நவுன்ஸ் என்று சொல்றது ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனை குறிக்கலாம், அடுத்தது பிளேசஸா இருக்கலாம், இல்ல அனிமல்ஸோ பேர்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது திங்ஸா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஐடியாஸா இருக்கலாம். இதுல பர்சன் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நான் சில எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ள டீச்சர், டீச்சர்னு சொன்னா தெரியும் தானே உங்களுக்கு, ஆசிரியர். ஹீ என்றா அவன், மதர் அம்மா, ஃபாதர் அப்பா, டாக்டர் வைத்தியர். அதே மாதிரி பிளேசஸ், பிளேசஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா. ஸ்கூலும் ஒரு இடம் தானே, ஸ்கூல். அடுத்த ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, பார்க் என்று எல்லா இடமுமே நவுன்ஸ் தான். அடுத்தது அனிமல்ஸ் டாக், கேட், எலிஃபென்ட், க்ரௌ, மங்கி எல்லாமே அனிமல்ஸ், இதுவும் நவுன்ஸ் தான். அடுத்தது திங்ஸ் டேபிள், கம்ப்யூட்டர், மொபைல், கார், புக்ஸ், இப்படி நிறைய திங்ஸ் வந்து இது எல்லாமே நவுன்ஸ் என்ற கேட்டகரிக்கு தான் வரப்போகுது. லாஸ்டா வந்து ஐடியாஸ், அதாவது ஃப்ரீடம், ஃப்ரீடம் தெரியும் தானே, சுதந்திரம். லோயாலிட்டி என்றா விசுவாசம், ஃப்ரெண்ட்ஷிப், ஜோய், பீஸ், சமாதானம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் நவுன்ஸ். அப்ப இந்த பெயர் சொல்லண்டா உங்களுக்கு என்னன்னு நல்லாவே விளங்கி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு குரூப்ல கேட்கலாம். அடுத்தது வந்து நவுன்ஸிட வகைப்பாடுகள் பார்க்க போறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் நவுன். இதுலயும் நான் ஒரு 8 விஷயம் கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து காமன் நவுன்ஸ், அடுத்தது ப்ராப்பர் நவுன்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ், அடுத்த கம்பவுண்ட் நவுன்ஸ், அடுத்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ், நெக்ஸ்ட் கவுண்டபிள் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கங்க்ரீட் நவுன் என்று சொல்லி 8 நவுன்ஸை பத்தி கொடுத்திருக்கிறேன். இப்படி என்று சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க தனித்தனியா பார்ப்போம். இதுல கொடுத்திருக்கிற நவுன்ஸை விட சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், பொசசிவ் நவுன் என்று சொல்லியும் நிறைய நவுன்ஸ் இருக்கு. நாங்க மெயினா இந்த 8 விஷயத்தை பத்தியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாங்க பார்க்க போறது காமன் நவுன். அதாவது காமன் நவுன் என்று சொல்றது பொது பெயர். இதுல நான் டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. A common noun is a noun that refers to people, place or things in general. அதாவது இப்ப இந்த நவுன்ஸ் வந்து என்னத்தை ரிஃபர்ஸ் பண்ணுதுன்னு சொன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஜெனரலான திங்ஸை தான் ரிஃபர் பண்ணுது.
அதாவது பொதுவான விஷயங்களைத்தான் குறிக்குது. இப்ப பொதுவான பெயர் சொல்ல குறிக்குது. இப்ப ஒரு கூட்டத்துல நிறைய பாய்ஸ் இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? பேர் சொல்லி கூப்பிடாம போய் என்று சொல்லுவோம் தானே. இப்ப நாடுகள் என்று பொதுவா சொல்லுவோம். அத மாதிரி டாக்டர், அத மாதிரி கார் என்று பொதுவான பெயர் சொல்லி அழைக்கிறோம் தானே. இதெல்லாம் பொது பெயர்கள், அதாவது இதுதான் காமன் நவுன்ஸ். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப தெரியாத ஒரு நபரை பார்க்கும்போது நாங்க அவரோட பேர் தெரியாட்டியும் என்ன செய்வோம்? அவர் ஒரு போயா இருந்தா போய் என்று கூப்பிடுவோம், இல்ல கேர்ளா இருந்தா கேர்ள் என்று கூப்பிடுவோம், அங்கிளா இருந்தா அங்கிள் என்று கூப்பிடுவோம். இதெல்லாம் என்னது? காமன் நவுன். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இதுல போட்டிருக்கோம் பாருங்க, கட் வந்து பூனை என்ற அர்த்தம். அந்த பூனை வந்து நிறைய இருக்கும். ஆனா நீங்க பூனைக்கு தனி பேர் வச்சிருக்கிறீங்க தானே. ஆனா நீங்க அந்த பேரை சொல்லி கூப்பிடாம பொதுவா என்ன செய்யறீங்க? கெட்ன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அத மாதிரி இப்ப ஃபர்னிச்சர்ன்னு சொன்னா, ஃபர்னிச்சர்ல நிறைய இருக்கு. கதிரை இருக்கு, மேசை இருக்கு, அலமாரி இருக்கு. ஆனா இப்ப நீங்க பொது பேர் என்ன அழைக்கிறீங்க? ஃபர்னிச்சர் அழைக்கிறீங்க. இப்ப இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, டாக் இஸ் ஃபெய்த்ஃபுல் அனிமல். அப்ப நாய் வந்து நன்றி உணர்வுள்ள மிருகம். இதுல டோக்கண்டு நாங்க பொதுவான ஒரு பெயரை சொல்லித்தான் அழைக்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஃப்ளவர்ஸ் பூக்கள் அழகாக இருக்கின்றன. இதுல பூக்கள் என்று சொல்லி நாங்க ஒரு பொது பெயர் சொல்லி அழைக்கிறோம். அடுத்தது தீஸ் சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ் ஆர் சோ ஸ்வீட். அப்ப இதுல சாக்லேட்ஸ்ன்றது ஒரு பொது பெயர், பொதுவா சாக்லேட்ஸ் என்று சொல்றோம். அத மாதிரி கேக்ஸ் என்று சொல்றோம், அது ஒரு பொது பெயர். இதுதான் காமன் நவுன். இதுதான் முதலாவது வகைப்பாடு. நவுன்ஸ்ல முதலாவது வகைப்பாடு வந்து காமன் நவுன். அடுத்த விஷயம் வந்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் a particular person, animals, place or things. அதாவது the noun that describe about the specific person, place or things. இப்ப என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லாட்டி இடத்தையோ குறிக்கிற பேர் தான் ப்ராப்பர் நவுன் சொல்லலாம். அதாவது ஸ்பெசிபிக்கா குறிக்கணும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நான் டோக்னு சொன்னேன் தானே, டோக்குக்கு நீங்க நேம் வச்சிருப்பீங்க, பப்பி என்று சொல்லி வச்சிருப்பீங்க. அப்ப பப்பி என்று கூப்பிடுவீங்க, அது ஒரு ப்ராப்பர் நவுன். இதே ஒரு பாய்ஸ் நிறைய இருந்தா அந்த பாய்ஸ்ல வந்து நிறைய நேம் வச்சிருப்பீங்க தானே. இப்ப சூர்யான்னு சொல்லி வச்சிருப்பீங்க, சூர்யா, விஜய் என்று கூப்பிடுவீங்க, அது ஒரு ப்ராப்பர் நவுன். அடுத்தது வந்து இப்ப மந்த் சொன்னா காமன் நவுன். அந்த மந்த்ல இருக்கிற விஷயம் வந்து 12 மந்த் இருக்கு தானே, அதுல இப்ப மார்ச் என்று சொன்னோம்னு சொன்னா குறிப்பிட்டு சொல்றோம் தானே, அது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். அத மாதிரி இப்ப லாங்குவேஜ் நிறைய இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், சிங்களம், ஹிந்தி, உருது, நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதுல நாங்க குறிப்பிட்டு சொல்றோம் தானே, அப்ப அதுக்கு பேர் வந்து ப்ராப்பர் நவுன். அதாவது அதுக்கு பதிலா இத சொல்றோம். அடுத்து வந்து இடம். இப்ப சென்னை என்று சொல்றோம் தானே, இடம் வந்து நிறைய இருக்கு, ஆனா நாங்க சென்னை என்று குறிப்பிட்டு சொல்றோம். இதுல பாருங்க, பீப்புள்ஸ் என்று போட்டு, அது மனிதர்களுக்கு நாங்க என்ன நேம் வச்சிருக்கிறோம், அவைக்கு வச்ச பேர் சீதா. அடுத்த பிளேஸ், இடம், இடத்துல என்ன சொல்றோம், ஆஸ்திரேலியா. அடுத்தது திங்ஸ், ஒரு பொருளுக்கு சூரியன் என்று சன் என்று குறிப்பிட்டு சொல்றோம். அத மாதிரி அனிமல்ஸுக்கு பேர் வச்சிருக்கிறோம் என்னண்டு, சிக்கி. அப்ப இப்படி நாங்க காமன் நவுன்ல வந்து அதுக்கு பதிலா அந்த குறிப்பிட்டு சொல்றதுதான் ப்ராப்பர் நவுன். அப்ப இதுக்கு உதாரணம் சொல்ல போனா, மை நேம் இஸ் ஷாலினா. அப்ப இதுல என்ன நடக்குது, எந்த பெயர் வந்து ஷாலினான்னு சொல்லி நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் தானே. என்ன மாதிரி நிறைய பேர் ஷாலினான்னு வச்சிருக்கலாம், ஆனாலும் இப்ப 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் ஷாலினாவாவே இருந்தாலும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் தானே, மை நேம் இஸ் ஷாலினா. அப்ப அந்த ஸ்பெசிபிக்கா சொல்றதால அது வந்து ப்ராப்பர் நவுன். மை பிரதர் லிவ்ஸ் இன் கிளிநொச்சி. அப்ப ஸ்ரீலங்கா என்றது ஒரு இடம், அதுவும் பிளேசஸ் தானே. இப்ப கண்ட்ரியில வந்து ஸ்ரீலங்கா ஒரு இடம், அந்த ஸ்ரீலங்காவில இருக்கிற இடம் தான் என்னது, கிளிநொச்சி. அத வந்து நாங்க குறிப்பிட்டு சொல்றோம் தானே, அப்ப அது வந்து ப்ராப்பர் நவுன்.
இப்ப கார்ன்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கார் காமன் நவுன். அதுக்கு எவ்வளவு நிறைய வகையான கார் இருக்கு. இப்ப BMW கார் இருக்கு, பென்ஸ் கார் இருக்கு, டொயாட்டா கார் இருக்கு, அப்படி நிறைய கார் இருக்கு. அப்ப இப்ப ஃபெஸ்டிவல்னு சொன்னா இப்ப நியூ இயர் இருக்கு, பொங்கல் இருக்கு, தீபாவளி இருக்கு, ரம்ஜான் இருக்கு. அப்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணி ஸ்பெசிபிக்கா சொன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்த விஷயம் வந்து கலெக்டிவ் நவுன். இப்ப கலெக்டிவ் நவுன்ஸ் அதாவது இப்ப கலெக்டிவ் நவுன்ஸ் ரெஃபர் டு groups of collection of people or